மயிலாடுதுறையில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குதுங்க. 2 யங்ஸ்டர்ஸை 3 பேர் வெட்டி கொள்கிறாங்க. இந்த 2 பேருக்குமே வந்து ஒரு 20லேருந்து 25 வயசுக்குள்ள தான் இருக்கும். ஒருத்தவங்க வந்து காலேஜோட தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்டவங்கள பாரபட்சம் பார்க்காம வந்து கொலை பண்ணியிருந்திருக்காங்க. எதுக்காக கொலை பண்ணியிருக்காங்கன்னா கள்ளச்சாராயம் தான். போன வருஷமே வந்து கள்ளச்சாராயத்தினால ஏகப்பட்ட பேர் இறக்கும்போது, இனிமேல் கள்ளச்சாராயம் எங்கேயும் இருக்கக்கூடாது, அதெல்லாம் வந்து தேடுங்க, எங்கேயும் இருந்துச்சுன்னா அடித்து நொறுக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் இந்த கள்ளச்சாராயம்லாம் விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க போல். ஏன்னா இப்போ உள்ள சம்பவங்களை பார்க்கும்போது அப்படி தாங்க தோணுது. இப்போ அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முனுசாமி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குடும்பங்க. மயிலாடுதுறையில் முட்டம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிராமத்தில் இவங்க வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. யார் அதெல்லாம் வந்து வாங்குறா? போன வருஷமே அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துட்டு யார் வந்து வாங்குறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தினக்கூலியாக போயிட்டுருக்கவங்க வந்து வைங்களேன், இப்போ கள்ளச்சாராயம் கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்குது அப்படின்னா அது தானே வாங்கி குடிப்பாங்க. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. அதுதான் என்ன, இறந்தவங்களுக்கு போன வருஷம் கள்ளச்சாராயம் குடிச்சிருந்தவங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அது வந்து ரைட்டாக தப்பாங்கிற டிபேட்டுக்கெல்லாம் போகிறது கிடையாது. பட் இன்கேஸ் இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தாலும் கவர்மெண்ட் ஏதாவது நிதி கொடுக்கல, அதனாலேயும் இவங்க வந்து பரவாயில்ல, நம்மளுக்கு போதையும் ஆகிடுச்சு, அதுவும் ஆகிட்டு அப்படின்னு குடிக்கிறவங்களும் இருப்பாங்கள்ல. சரி, அதை விடுங்க, அதுக்குள்ளே நம்ம வந்து போக வேண்டாம். இப்படி முனுசாமி அப்படிங்கிறவங்களோட குடும்பம் வந்து இதை வந்து விற்க ஆரம்பிக்குது. முனுசாமிக்கு 2 பசங்க இருக்காங்க. தங்கத்துறை, மூவேந்தன் அப்படின்னு சொல்லப்படுறவங்க, அப்புறம் ராஜ்குமார் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மருமகனும் இருக்காங்க. அப்புறம் எல்லோரும் சேர்ந்து தான் அந்த கிராமத்திலே வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. இப்படி வந்து போய்கிட்டு இருக்குதாங்க. இப்படி போகும்போது தினேஷ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு 17 வயசு பையன், இந்த பையன் வந்து இது மாதிரி எடுத்து கேட்குறாப்புல, இதுமாரி கள்ளச்சாரம் எல்லாம் இங்கே விற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இப்படி கேட்டதுக்கு அந்த குடும்பம் சேர்ந்து இவங்களை வந்து அடிச்சிருது, தினேஷை வந்து அடிச்சிருது. இப்படி அடித்ததுக்கப்புறம் தினேஷுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் இப்போ இறந்தாங்கள்ல 2 பேர் 20-25 வயசுக்குள்ளே, இவங்களுக்கு இந்த செய்தி தெரியுது. இவங்களும் கேட்குறாங்க, எப்படி நீங்கள் கள்ளச்சாராயம் விற்றீங்க, நீங்கள் எதுக்கு வந்து இந்த பையனை அடிச்சிங்க அப்படின்னு அவங்களும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடா எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க அப்படின்ட்டு இவங்க இந்த கள்ளச்சாராயம் விற்கிறவங்க வந்து காண்டாயிடுறாங்க. ஏதாவது பண்ணணும் அப்படின்னு வந்து யோசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ராஜ்குமார் அப்படின்னு சொல்லப்படுற அந்த மருமகனை வந்து இப்போ தான் வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிருந்தது கள்ளச்சாராயம் விற்றதுக்காக. ஆனால் பிடிச்சிட்டு போய் சில நாள்லேயே அந்த ஆள் வந்து ஜாமீனில் வந்து வந்துடுறாப்புல. இப்படி வந்ததுக்கப்புறம் இவங்க வேறு வந்து இங்கே காலேஜ் பசங்க வேறு வந்து இது மாதிரி வந்து சண்டை வளர்த்துக்கிட்டு இருக்காங்களா. இதை பார்த்தோன்னே இவங்களை வந்து கொலை பண்ணிட்டோம் அப்படின்னா யாருமே நம்மளை வந்து எதிர்த்து கேட்க மாட்டாங்க அப்படின்னு இந்த கள்ளச்சாராயம் விற்கிற குடும்பம் வந்து யோசிக்குது. இதுக்காக வந்து 3 பேரும் ஸ்கெட்சை போட்டு ரெடி ஆகுறாங்க. அங்கே ஊருக்குள்ளேயே போய் வெட்டுறதுக்கு வந்து பிளான் பண்ணுறாங்க. எல்லாம் எடுத்துக்கிட்டு குத்துறதுக்காக போகிறாங்க. அந்த 20-25 வயசு 2 பேரை வந்து குத்தி கொலை பண்ணுறாங்க. 3ஆவதாக அங்கே அஜய்னு ஒருத்தர் இருப்பார். அவருக்கும் வந்து வெட்டெல்லாம் விழுவுது. ஆனால் அவரை வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிடுறாங்க. ஆனால் இந்த 2 பேரும் அங்கனே வந்து இறந்து போகிறாங்க. இந்த இறந்து போனதுக்கப்புறம் அந்த சம்பவம் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து பேசப்பட்டுச்சு. ஆனால் அந்த அம்மா அப்பாலாம் வந்து அழுததெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், உண்மையிலே வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஒரு 20 வருஷமாக கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இப்படி பறி கொடுக்கறதுக்காக வந்து அவங்க கஷ்டப்பட்டு வந்து படிக்க வச்சாங்க. எந்த அளவுக்கு வந்து மனவேதனையாக வந்திருக்கும். அவங்களாம் வந்து அந்தளவுக்கு அந்த இதில் வந்து அழுவதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்திருக்கும். போஸ்ட்மார்ட்டத்துக்கு வந்து உடல் போகும், அதை வாங்க முடியாது அப்படின்னு பேரண்ட்ஸ் தரப்பில் வந்து சொல்லுவாங்க. அங்கே உள்ள ரோட்டில் வந்து உட்காந்து சாலை மறியல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, இது மாதிரி எல்லாரையும் கைது பண்ணணும், இந்த கள்ளச்சாராயத்தினால தான் வந்து இவங்க வந்து கொலை பண்ணியிருந்திருக்காங்க, இப்படி எதிர்த்து கேட்டதுக்கு அவங்க கொலை பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஒரு வக்கீல் அப்படிலாம் வந்து பேசியிருந்துருப்பாப்புல. இங்கே பாருங்கள், அவங்க வந்து பயங்கர செல்வாக்காக இருக்காங்க, போலீஸுக்கிட்ட வந்து கைது பண்ணிட்டு போகிறாங்க, போய் சில நாள்லேயே ஜாமீனில் வந்து வந்துடுறாங்க, பணம்லாம் அந்தளவுக்கு வந்து கொடுக்குறாங்க, அதாவது லஞ்சமாக வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வக்கீலாக வந்து சொல்லி நின்றுருப்பாப்புல. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியலைங்க. இப்போ அந்த 2 பசங்க வந்து எதிர்த்து கேட்டதுனால வந்து இறந்து போகிறாங்க. இந்த சம்பவம் இறந்து போனோன்னா எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா, தமிழ்நாடு ஃபுல்லாக பேசணுன்னா அங்கே உள்ள போலீஸுக்கு இது ஒரு மிகப்பெரிய தலைவலியாக மாறிட்டு. ஏன்னா முதல்ல கள்ளச்சாராயம் அங்கே விற்கிறாங்க அப்படின்னா அது எப்படி அங்கே உள்ள போலீஸுக்கு தெரியாமல் போணுச்சு அப்படிங்கிறது தான். ஏன்னா மொத்தமாக வந்து காலி பண்ணல. ஏன்னா இதுக்கு முன்னாடி போன வருஷம் தான் பெரிய சம்பவம் நடந்துச்சு. அதனால் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவலியாக போலீஸுக்கு வருது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி இது வந்து கள்ளச்சாராயத்தினால இந்த கொலை நடக்கலை, ஏற்கனவே முன்னாடி வந்து ஒரு முன்விரோதம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் முதல்ல சொல்லுவாங்க. அது என்னடா முன்விரோதம் அப்படின்னு வந்து பார்த்தா, இதுக்கு முன்னாடி இவங்க வந்து போலீஸுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா, இது மாதிரி கள்ளச்சாராயம் விற்கிறாங்கன்னு. அது எப்படின்னா போலீஸுக்கு 100 அடித்தா போலீஸுக்கு போகல, அது வழியாக அடித்து இது மாதிரி இங்கே கள்ளச்சாராயம் விற்கிறாங்க அப்படிலாம் சொல்லி இருந்திருக்காங்களாம். இதுதான் முன்விரோதம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்படி வந்து இன்னமும் வந்து விசாரணை போகுது, வேறு எதுனாலையும் கொலை பண்ணாங்களா,
இல்லாட்டி இந்த கள்ளச்சாராயத்தை எதிர்த்து கேட்டதுனால தான் கொலை பண்ணாங்களா அப்படின்னு இன்னமும் போலீஸ் தீவிரமாக விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. பட் இனிமேல் என்ன தான் விசாரித்தாலும் சரி, என்ன தான் போராட்டம் பண்ணாலும் அந்த 2 உயிர் போனது தான். அதெல்லாம் உண்மையில் கொடுமையான விஷயங்க. இந்தளவுக்கு கஷ்டப்பட்டு இவ்வளோ வருஷம் படித்து அவங்களோட வாழ்க்கையை இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற போது இப்படி வாழ்க்கையே முடிஞ்சிட்டு அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். இது என்ன சொல்கிறது அப்படின்னு தெரில. இந்த கள்ளச்சாராயம் அதிகமாக விற்கிறதுக்கு 2 காரணம் தான். ஒன்று, இங்கே கவர்மெண்ட் விற்கிறதோட விலை கம்மியாக இருக்கும். இன்னொன்று, நான் அந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொன்னேன்னு, போன வருஷம் கூட அந்த கள்ளச்சாராயத்தினால இறந்தவங்களுக்கு 10 லட்சம் கொடுத்தாங்க அப்படின்னு. இதை குடித்து இன்கேஸ் இறந்தாலும் வீட்டுக்கு 10 லட்ச ரூபா வருதுங்கிற ஒரு விஷயமும் இருக்குது இல்லைங்க. கள்ளச்சாராயம் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு ஒழிக்க வேண்டிய விஷயந்தான். பட் தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் இருக்குது தான் போல். மயிலாடுதுறையில் இப்போ தெரிஞ்சிருந்துருக்கு. பட் வேறு எந்தெந்த இடங்களில் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியல. ஏன்னா இது மாதிரி எங்கேயாவது பிடிச்சா மட்டும்தான் வந்து நம்மளுக்கு தெரியும். இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க? இதை தாண்டி இன்னொரு விஷயம் வந்து இப்போ ரீசெண்டாக ஒன்று நடந்தது. புதுக்கோட்டையில் ஜகபர் அலி அப்படின்னு சொல்லப்படுறவர். அவர் வந்து இது மாதிரி சொல்லுவார், கனிம வளங்களெல்லாம் சுரண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க, 840 கோடி ரூபா கவர்மெண்ட்டுக்கு ஒரு வருஷத்தில் லாஸ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லுவார். அவரும் அங்கங்கேயும் அங்கங்கன்னு மணி ஏறி கொடுப்பாரு. விவோட்டை கொடுப்பாரு, தாசில்தார்கிட்ட கொடுப்பாரு அப்படின்னு எல்லார்ட்டையும் வந்து கொடுப்பாரு. எங்கேயுமே ஆக்ஷன் இல்லை அப்படின்னோடனே கலெக்டர் ஆஃபீஸுக்கு போவார். இவரை அந்த கும்பல், அந்த மாஃபியா வந்து போட்டு தள்ளுவாங்க. லாரியை விட்டு ஏற்றி இறந்துட்டாங்களான்னு பார்த்து மறுவாட்டி ஏற்றி கொலை பண்ணுவாங்க. இது கூட நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டு வந்திருப்போம். ஆனால் இது வந்து எந்த அளவுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. இதையாண்டா இப்போ சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவரும் வந்து இது மாதிரி மக்களுக்கு நல்லது நடக்கணும், கனிம வளங்களை சுரண்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். இந்த பசங்களை வந்து கள்ளச்சாராயெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படின்னு வந்து நினச்சிருந்துருப்பாங்க. அதுக்காக வந்து இதை சொன்னாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுது? அது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.